இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை மீட்டு வர வேண்டும். பிரதமர் மோடியை வலியுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது. தவிக தலைவர் விஜய் கண்டனம். கட்சத்தீவை மீட்க போராடுவோம் என 4 கட்சிகள் நாடகம் போடுகின்றன. சீமான் பேச்சு. தர்பூசணி பற்றிய அச்சத்தை போக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தர்பூசணியால் எந்த ஆபத்தும் இல்லை. உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை தாமதமாவது ஏன் என சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அண்ணாமலை வரும் 7ஆம் தேதி டெல்லி பயணம். ஜேபி நடாவுடன் முக்கிய ஆலோசனை. ராமாயணம் இதயங்களை இணைக்கிறது. பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் இந்திய பொருளாதாரத்தை முற்றிலும் சீரழிக்கும். ராகுல் காந்தி ஆவேசம். வக்ஃபு திருத்த மசோதா அரசியலமைப்பு மீதான தாக்குதல். சோனியா காந்தி குற்றச்சாட்டு. இந்திய பொருட்கள் மீது 26% வரி. டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஜப்பானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.0 பதிவு. சென்னையை குளிர்வித்த மழை. பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. லக்னோ மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.